டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது பாருங்கள் எல்லா இடமும் போயிடும். இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு போட்டு செய்ய போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கடாயை வச்சு அந்த எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா பாதி போட்டுக்கோங்க. வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணீங்கன்னா ஒரு பச்சை மிளகாயும் கீழே போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம தோல் எடுத்துடும். இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடணும். வாழைத்தண்டு நல்லா அந்த மேலே தேவையில்லாத எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து எப்படின்னா நார் நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சர்க்கலாக கட் பண்ணிங்கன்னா நார் ஈஸியாக எடுத்து. இங்கே பாருங்க, இது மாதிரி சர்க்கலாக கட் பண்ணும்போது நார் இது இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா எவ்வளோ நார் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து சர்க்கலாக கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இது மாதிரி சர்க்கலாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சர்க்கலாக கட் பண்ணிக்கலாம். இதாங்க இப்படி வந்து பாருங்க, சர்க்கலாக கட் பண்ணும்போது இப்போ இது மாதிரி இது பார்த்தீங்கன்னா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அந்த வாழைத்தண்டை. இப்போ பாருங்க நாரே இல்லை. ஸோ இது மாதிரி நார் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது மாதிரி குட்டியாக கட் பண்ணிட்டு இதையும் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி போட்டுருங்க. இப்போ பாருங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சு இது 2 வாட்டி தண்ணி வச்சு அலசிங்கன்னா லைட்டாக அதுக்கு அந்த நாரும் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நான் சமைச்சேன் பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுக்குள்ளேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் வாழைத்தண்டு இதாக போட்டுக்கலாம். வாழைத்தண்டு எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஒரு வீடியோ. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இல்லை இதே நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி எப்படி கட் பண்ணணும் நான் என்ன எடுத்துட்டு. ஸோ இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படியே ஊற வச்சு எடுத்துருக்குற பாசிப்பருப்பு. நீங்கள் வந்து ஊற வைக்கல அப்படிங்கன்னா வாழைத்தண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாசிப்பருப்பு போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமே வாழைத்தண்டு போடுங்க. நான் ஊற வச்சுதான் இப்போ போடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கே தேவையான அளவுக்கு உப்பும் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி முடிச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது கொதிக்கிற வரைக்கும் ஸ்பீடாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமே வந்து ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். ஸோ வேகட்டும். நல்லா தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தேங்காயும் சீரகமும் போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றாமல் இதை அப்படியே வந்து ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ரொம்ப மையெல்லாம் அரைக்க வேண்டாம். இது அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து நம்ம பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க. ஸோ அதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காய் சீரகத்தை உள்ள போடலாம். உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இந்த மூத்துல தண்ணி எதுவுமே இருக்காது. தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறம் தான் தேங்காய் போடணும். ஸோ அப்போ தான் வந்து உதிரியாக இருக்கும். சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வரணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.